Hello students, இன்னைக்கு உள்ள டாபிக் வந்து என்னன்னா பிரின்சிபல் ஆஃப் இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். கொஸ்டின் என்னன்னா, in a survey of 100 students, it was found that 40 studied mathematics, 64 studied physics, 35 studied chemistry, 1 studied all the 3 subjects, 25 studied mathematics and physics, 3 studied mathematics and chemistry, 20 studied physics and chemistry. Use the principle of inclusion and exclusion. Find the number of students who studied chemistry only and the number who studied none of these subjects. ஸோ ரெண்டு விஷயம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒன்று வந்து என்னென்னா கெமிஸ்ட்ரி மட்டும் யார் படித்தாங்கன்னு, இன்னொன்று என்னென்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்டடிட் நன் ஆஃப் தீஸ் 3 சப்ஜெக்ட்ஸ். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, யூஸ் த பிரின்சிபல் ஆஃப் இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன். இப்போ வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா, மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது. ஸோ 3 கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ நம்ம ஏபிசின்னு எடுத்துக்கலாம் 3 கேட்டகரியை. ஸோ நம்ம மேத்தமெட்டிக்ஸை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், ஃபிசிக்ஸை பின்னு எடுத்துக்கலாம், கெமிஸ்ட்ரியை வந்து சின்னு எடுத்துக்கலாம். அப்படி 3 கேட்டகரி 3 செட் இருந்ததுன்னா இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் என்னென்னா, cardinality of A union B union C is equal to cardinality of A plus cardinality of B plus cardinality of C. இதெல்லாம் வந்து சிங்கிள் செட். நெக்ஸ்ட் 2 செட் எடுத்துக்கணும், மைனஸ் cardinality of A intersection B minus cardinality of A intersection C minus cardinality of B intersection C. நெக்ஸ்ட் 3 செட் எடுத்துக்கணும் அடிஷனில், plus cardinality of A intersection B intersection C. ஸோ இதுதான் பிரின்சிபல் ஆஃப் இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் ஃபார் 3 செட். 3 செட்டில் நமக்கு 3 செட் என்னென்னா, ஒன்று மேக்ஸு, இன்னொன்று ஃபிசிக்ஸு, இன்னொன்று கெமிஸ்ட்ரி. இப்போ இந்த சர்வே ஆஃப் 100 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன வேணும்னா, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இதான் 3 செட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ டோட்டல் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, மொத்தம் 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ டோட்டல் வந்து நமக்கு 100 ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 40 ஸ்டடீட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ 40 ஸ்டடீட் மேத்தமெட்டிக்ஸ்னால் மேத்தமெட்டிக்ஸை நான் வந்து செட் ஏன்னு எடுத்திருக்கேன். ஸோ கார்டினாலிட்டி ஆஃப் ஏ வந்து 40. ஸோ கார்டினாலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 40. நெக்ஸ்ட்டு 64 ஸ்டடீட் ஃபிசிக்ஸு. ஸோ கார்டினாலிட்டி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 64. நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி வந்து 35. கார்டினாலிட்டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 35. இப்போ காம்பினேஷன் ஆஃப் 2 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். 1 studied all the 3 subjects. So 1 studied all the 3 subjectsனா A intersection A படிச்சிருக்கான், intersection B intersection C is equal to 1. Next 2 combinations என்ன இருக்குன்னா, 25 studied mathematics and physics. So cardinality of A intersection B வந்து 25. Next 3 studied maths and chemistry. அப்போ cardinality of maths A, chemistry C, A intersection C is equal to 3. Next 20 studied physics and chemistry. So physics na B, B intersection C is equal to 20. இப்போ வந்து 2 things find out பண்ணணும். Who studied chemistry only. Next number of students who studied none of the subjects, none of the 3 subjects யார். So all the 3 subjectsல யார் இருக்கான்னு first find out பண்ணிடலாம். So using this inclusion exclusion principle, cardinality of A union B union C is equal to cardinality of A வந்து 40 plus cardinality of B வந்து 64 plus cardinality of C வந்து 35 next minus cardinality of A intersection B வந்து 25, so minus 25 minus cardinality of A intersection C வந்து 3 minus cardinality of B intersection C 20, next plus cardinality of A intersection B intersection C is 1. So this is equal to
calculate பண்ணனா 92 students. அப்ப meaning என்னன்னா 92 students studied mathematics or physics or chemistry. Okay. So out of 100 students, 92 students either physics ல இருப்பாங்க, இல்ல chemistry ல இருப்பாங்க, இல்ல physics ல இருப்பாங்க. One student all the three லயும் இருக்காங்க. அப்ப 92 students வந்து he is in either mathematics, physics, chemistry. இப்ப question என்னன்னா number of students who studied chemistry only. So chemistry மட்டும். So chemistryல எத்தனை members இருக்காங்க? chemistryல மொத்தம் 35 இருக்காங்க. ஆனா chemistry only கிடையாது. அந்த 35 குள்ள maths இருக்கலாம், physics இருக்கலாம். ஓகே. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா chemistry only ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ number of students who studied chemistry only equal to. இப்போ இதுக்கு வென் டயக்ராம் போட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மேக்ஸில் கார்டினாலிட்டி ஆஃப் ஏ வந்து 40. ஸோ இங்கே 40 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கார்டினாலிட்டி ஆஃப் பி வந்து 64. ஸோ இங்கே 64 எடுத்துக்கலாம். கார்டினாலிட்டி ஆஃப் சி வந்து 35. ஸோ இங்கே 35 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கார்டினாலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் 1. ஸோ எல்லா இன்டர்செக்ஷன் ஸோ இங்கே 1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கார்டினாலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 25. A intersection B இங்க 25 எடுத்துக்கலாம். So the 25 minus 1 become 24. Next cardinality of A intersection C வந்து 3. So A intersection C is 3. So 3 minus 1 வந்து இங்க 2. Meaning 2 studied only maths and chemistry. So இதுக்குள்ள physics கிடையாது. Next cardinality of B intersection C வந்து 20. So 20 minus 1 is 19. இப்போ இதுக்குள்ள மொத்தம் என்ன இருக்கு? கம்ப்ளீட்டா கெமிஸ்ட்ரியோடைய டீடைல்ஸ் இருக்கு. இப்போ கெமிஸ்ட்ரி ஒன்லி. ஸோ கெமிஸ்ட்ரி ஒன்லின்றனால இந்த 35ல 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸும் படிக்கிறாங்க. ஸோ 2 ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸும் படிக்கிறனால அதை -2 பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 19 ஸ்டூடெண்ட்ஸ் அதில் என்ன இருக்காங்க? ஃபிசிக்ஸ் இருக்காங்க. ஸோ -19. நெக்ஸ்ட் 1 ஸ்டூடெண்ட் ஃபிசிக்ஸும் இருக்காங்க, மேக்ஸும் இருக்காங்க. ஸோ -1. ஸோ 35 -2 -19 -1 is equal to 13 students. அப்போ 13 students தான் only chemistry. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் number of students who study none of these subjects. So number of students who studied none of the subjects. So ஒரு சப்ஜெக்ட் கூட படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர்? ஓகே. ஸோ மொத்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு மைனஸ் cardinality of A union B union C. Total number of students 100. Cardinality of A union B union C என்னது? மொத்தம் 92 students வந்து ஒன்று மேக்ஸில் இருப்பாங்க, இல்லைன்னா ஃபிசிக்ஸில் இருப்பாங்க, இல்லைன்னா கெமிஸ்ட்ரியில் இருப்பாங்க. ஸோ 92 students வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்ட் லேர்ன் பண்ணுறாங்க. அப்போ 100ல் 92 போச்சுன்னா மொத்தம் 8 students. ஸோ 8 students out of 100 studied none of the subject. 13 students out of 100 studied only chemistry. Thank you students. Have a great day.